ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புது ஜாப் நோட்டிஃபிகேஷனோட வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படிங்கன்னா, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ ஃப்ளைட்ஸ் லேண்டிங் பண்ணுறதுக்கும், இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே டிராஃபிக் இல்லாமல் இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ இங்கே டிராஃபிக் இருக்கிற மாதிரி தான் மேலே ஸ்கைலேயும் உங்களுக்கு டிராஃபிக்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ளைட்டோ இன்னொரு ஃப்ளைட்டோட கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. உங்கள் கமெண்ட் படி தான் அவங்க லேண்டோ அண்ட் ப்ளஸ் டேக் ஆஃப்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் ஒர்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் ப்ளஸ் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒரு 309 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 125 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 30 வேகன்சி, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 55, 27 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தால் போதும். ப்ளஸ் அது போக பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் ஓகே. ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். இன்ஜினியரிங் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, இன்ஜினியரிங்கில் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசிக் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் உங்களுக்கு போத் ரிட்டன் அண்ட் ஸ்பீக்கிங்கில் கொஞ்சம் பேசிக் லெவலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஆஃப்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ஸ்பீச் லெவல் செக் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? எக்ஸாமுக்கு அப்புறம் இதுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்குது. பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போது மேக்ஸிமம் ஏஜ் 27னா இப்போ எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ்னால் இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட், இதுக்கு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 25 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மே 25 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. மே 24 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறது. அண்ட் என்னோடய டெலிகிராம் சேனலில் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அங்கே உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் சிலபஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த போஸ்ட்டுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் பியோட லெவல் தான் சேலரி. பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. 3% பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு அலவன்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கிடைக்கும், டிஎன்எஸ் அலவன்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு அலவன்சஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சிடிசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 13 லேக்ஸ் 13 லட்சம் உங்களுக்கு பெர் இயருக்கு சிடிசி இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் செமஸ்டர் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். அண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க, வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு கையில் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். நீங்கள் அப்போது நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைனல் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அண்ட் இப்போ ஓபிசினா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கு ஃபார்மேட் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் ஃபார்ம் எப்போ பார்த்தீங்கன்னா மே 24க்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா காமனாக ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் அதை வாங்கி உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ அங்கே எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ கையெழுத்து வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் மே 24க்கு முன்னாடி வாங்கின சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அது நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வெரிஃபிகேஷன் அப்போ செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் இருக்குது ப்ளஸ் வாய்ஸ் டெஸ்ட் வரும். இதுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் டெஸ்ட் வரும். அண்ட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு
மேலே ஐ மீன் 6 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. 3 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன் என்னங்கிறது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யாராவது ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.